இப்போ நம்பிக்கைன்னா என்னங்க? இப்போ நம்ம மனசு தளர்ந்து இருக்கும்போது நம்மளை தாங்கி பிடிச்சி உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கிற ஆறுதலுக்கு பேர் தானங்க நம்பிக்கை. நான் கண் கலங்கி நிற்கும் போது கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்காக நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்வதற்காக எனக்கு ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கிற உறுதிக்கு பேர் தானங்க நம்பிக்கை. ஆனா எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி தருணங்களில் உங்களுக்கு யாராவது ஒரு உறவு இருந்திருக்காங்களா? எல்லா உறவுகளும் இப்படி இருக்கிறாங்களா? எல்லா உறவுகளும் எப்போதும் இப்படி இருக்கிறார்களா அப்படின்னு மட்டும் உங்க மனசை தொட்டு உண்மையா இருந்தா கைத்தட்டாதீங்க. நான் சொன்னது உண்மையா இருந்தா கைத்தட்டுங்க. ஐயா, உண்மையை இப்படி விளம்ப வேண்டிய வேற வழி. நாங்க ஒரு உண்மை விளம்பியா இருக்கிறது எப்படித்தான் உங்களுக்கு நிரூபிக்கிறது? நம்ம போன் டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மொபைல் போன் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம சார்ஜர் வச்சு அதை ஏத்துக்கலாங்க. ஆனா அந்த உறவுகள் டவுன் ஆகி போச்சுன்னு வைங்களேன், எந்த சார்ஜர் வச்சு அதை ஏத்துறது புரியலங்க. எல்லாருமே ஆன்லைன்ல கனெக்டடா இருக்கிறாங்க, ஆனா யாரும் உறவுகளோட எல்லாரும் டிஸ்கனெக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. எங்க போனாலும் இதுதான்.